இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சங்கரங்கோயிலேருந்து என்னோட சொந்த ஊர். அங்கே கிட்டத்தட்ட இப்போ வந்து நடத்துறது வந்து 4வது தலைமுறை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹோட்டலில் வந்து 150 வருஷம் பழமையானது. ஃபஸ்ட்டு சுல்தான் வந்து இங்கே தான் ஆரம்பிச்சது. ஸோ சங்கரங்கோயில் தான் ஃபஸ்ட்டு சுல்தானு. நீங்கள் எங்கே சுல்தான் பார்த்தாலும் அந்த ஃபஸ்ட்டு பேஸ் வந்து இங்கே தான் ஆரம்பிச்சது. அங்கே நம்ம இப்போ வந்து சாப்பிட வந்திருக்கோம். ஸோ 4வது தலைமுறை நடக்கிறாங்க, 150 வருஷம் பழசு. ஸோ அந்த ரெசிபிஸ் வந்து 150 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. கொஞ்சம் மேபி சில பல சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சங்கரங்கோயில் மெயின் ரோட்டில் நீங்கள் சுல்தான் ஹோட்டல்னு கேட்டாலே எல்லாத்துக்குமே தெரியும். செம்ம ஹோட்டல். நான் இங்கே வந்து நான் சாப்பிட்ருக்கேன் சின்ன வயசில். நான் ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் சாப்பிட்ருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதே டேஸ்ட்டுக்காக நம்ம பார்ப்போம். பக்கத்தில் இந்த ரோடு ஸ்பிளிட் ஆகிற இடத்துல சுல்தான் இருக்கும். கரெக்டாக கிச்சன் பக்கத்துலேயே வந்தாச்சு. என்ன அப்படியே சிக்கன் சுக்கா வாங்கியிருக்கோம். சிக்கன் சுக்காவில் வந்து பீஸ் ஓகே, குழம்பு வேறு லெவல். இந்த குழம்பு வேறு லெவல். அதோடு சேர்த்து வச்சு ஓகே சுல்தான் பிரியாணியோட ஒரு ரிவ்யூ, சின்ன ரிவ்யூ மாதிரி. நான் அவ்வளோ பெரிய ஃபுட் பிளாகர்லாம் கிடையாது, அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. சரி ஓகே. நான் இதுக்கு முன்னாடி ஒரு 5 இயர்ஸ் ஆர் 6 இயர்ஸ் பிஃபோர் நான் சாப்பிட்ருக்கேன். லிட்ரலி அதோட டேஸ்ட் வந்து எனக்கு வந்து ஒரு 50% கூட வரல. அது சத்தியமாக அப்போது அது வேறு லெவலு. 3rd ஜென்ரேஷன் இருக்கும்போது சாப்பிட்ருக்கேன். 4th ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். இப்படி நேரவா நீ சொல்லு இப்படி தான் போடுவோம். கட் பண்ணிப்பேன்டா நான் சொல்லு. பீஸெல்லாம் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. ஸோ இது நெகட்டிவ் ரிவ்யூ கிடையாது, ஆனால் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. கையில் அப்படியே பிரியாணியோட வாசனையும் வந்துட்டு. ஸோ நல்லா இருந்துச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா சங்கரங்கோயிலில். அட்ரஸ் எங்கடா இருக்குது? இது என்ன அட்ரஸ்ஸு சொல்லு, சத்தமாகவே சொல்லு. தெரிலையா நீ? சங்கரங்கோயிலுக்கார் தெரிலையா? கழுகுமலை ரோடு. கழுகுமலை ரோட்டில் வந்து அந்த பிரிவினை இடத்துல வந்து இருக்கு. சுல்தான்னு கேட்டாலே எல்லாத்துக்குமே தெரியும். அது எப்படா போனோம்? ரைட். சங்கரங்கோயில் என்ன சங்கரங்கோயில் எதுக்கு ஃபேமஸ் சொல்லு, நீயே சொல்லு. வாய்ஸ் ஓவர். சங்கரங்கோயில்னா கோமதி அம்மன் ஃபேமஸ். கோமதி அம்மன் என்னது? சாமி. இந்த சாமியா? காட்டு. அதை காட்டு. இதாக இருக்கு. இதுதான் கோமதி அம்மன். அங்கே போவோம். நம்ம இந்த ஈவினிங் வருவோம். அல்வா கடைங்க இருக்கு, அல்வா சாப்பிட போகிறோம். அல்வா எடுத்து சூட வரட்டுமா? கம்மியாக கடை 85 வருஷம் ஆச்சு. ஆமாம், 1944 இருந்து இந்த கடை அல்வா ஃபேமஸ். ராஜா அல்வா கடை சின்ஸ் 1944. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சங்கரங்கோயில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அப்படியே அந்த உள்ள முந்திரி பருப்பு போட்டு எடுத்து சூப்பராக. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எங்கள் அண்ணி ட்ரை பண்ண போகிறாங்க. வாய்க்குள்ள மேலே அப்படியே உள்ள அந்த செம்மையாக இருக்குது. கைஸ், இப்போது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா காலைல நம்ம பிரியாணி சாப்பிட்டோம், மத்தியானம் பிரியாணி சாப்பிட்டோமா. அந்த பிரியாணி கடை வந்து 11 மணி டு 2 மணி தான் இருக்கும். நீங்கள் 11 டு 11 மணிக்கு நீங்கள் போனீங்கன்னா தான் உங்களுக்கு மூளை ஸ்பெஷல் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இருக்கும். ஓகேயா? அங்கே போயிருங்க. அங்கே முடிச்சுட்டு மத்தியானம் ஒரு 10 வேலை இருந்துச்சு. நம்ம லேண்டோட 10 வேலை அது முடிச்சுட்டு நம்ம இப்போ வந்து கொஞ்சம் வேறு திரும்பி குளிக்க போகிறோம். இது நம்ம லேண்டு. இது ஒரு 6 சென்ட் லேண்ட் இருக்குது.
ஆக்சுவலி இது கொஞ்சம் லேண்ட் இருக்குது. இது எங்களோட கொள்ளு தாத்தாவோட கல்லறை. எங்களோட ஊர், அப்பாவோட ஊர் பொட்டல்பட்டி. அதுக்குள்ளே அப்படி போனோம். போயிட்டு நம்ம பூத்தோட்டம் இருக்குது, அதாவது மல்லிகைப்பூ போட்டிருக்கோம். இப்போ மருந்தடிக்கணும். மருந்தடிச்சிட்டு டைம் இருந்துச்சுன்னா இங்கே பைப் வந்துச்சுன்னா குளிக்க ட்ரை பண்ணுவோம். கரண்ட்டை கவர்மெண்ட் வந்து 4:30 5 அமர்த்துவாங்க. டைம் தெரியாது. மேபி டைம் 4:30 ஆயிடுச்சு, அமர்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பூத்தோட்டத்தை காட்டுறேன். இந்த மல்லிகைப்பூ போட்டிருக்கோம் நம்ம. இது வந்து இது நம்ம நிலம். அவர் அங்கே மிஷின் அடிச்சிட்ருக்காங்களா, அப்படியே இது அடுத்த நிலம். இது வந்து மாட்டுக்கு சீமை புல் போட்டிருக்காங்க. இது வந்து பருத்தி. பக்கத்து நிலத்தில் பருத்தி போட்டிருக்கோங்க மக்களே. பருத்தினா பஞ்சு பாருங்கள், இதில் இருந்தால் இருக்கும். ஓகேயா? இந்த பஞ்சு வந்து காட்டன் பிளான்ட். எங்கள் ஊர் வந்து கிட்டத்தட்ட பல வருஷம் பழமையானது. அதில் ஃபஸ்ட்டு பேஸ் வந்து பருத்தி போடுவாங்க. அப்புறம் வந்து மக்காச்சோளம் போடுவாங்க. அப்புறம் வந்து வேர்க்கடலை போடுவாங்க. அப்புறம் மாடு வளர்க்குறவங்களுக்கு கொஞ்சம் தனியாக இந்த மாதிரி புல்லும் போட்டுப்பாங்க மாட்டுக்கு. பஞ்சு எதுக்கு உதவுன்னு உங்களுக்கு தெரியுங்களா? கேமரா லென்ஸ் தொடங்கி கிணத்துலேருந்து எடுக்கணும். நம்ம கிணறு தான். கிணத்துலேருந்து எடுக்கணும். அங்கேருந்து டியூப் போகுது. கரண்ட் நின்றுச்சு. இந்த இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் நம்மளோட லேண்டு. இல்லை மறந்தடிச்சிட்ருக்காப்புல நம்ம தம்பி. பிள்ளையிலேருந்து பறித்தேன், அதை நான் வீடியோ எடுத்துக்கேன். ஒரு மூடை மல்லி, ஒரு இடம் மல்லி வரும். ஒரு இடம் என்ன 400 ரூபா 500 ரூபா அந்த மாதிரி வரும். மருந்து தீர்ந்துருச்சு. நம்ம மருந்து ரீஃபில் பண்ண போகிறோம். எவ்வளோ தண்ணீரா ஊற்றுற? இது வந்து 20 லிட்டர் டேங்க். 20 லிட்டர் டேங்க் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடணும். பகுதி தண்ணி ஊற்றிட்டு மருந்தை வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மீதி ஃபுல்லாக ஊற்றினாதான் ஆகும். சேர்றா. அந்த இது போடணும். இந்த கொசு பூச்சி எல்லாம் வரக்கூடாமல் இருக்குது. மருந்து எடுத்து மதி ஸோ ஹை ஆயிடுச்சு. ஓகே, ஏன் வச்சுக்கோங்க, அடிச்சு 4 மணி நேரம் மழை பெய்யாமல் இருக்கணும். இந்த மருந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அந்த இது மேலே இருக்கணும். அப்போதான் பூச்சி கீச்சி எதுவுமே வராது. முடிஞ்ச அளவுக்கு மழை பெய்யக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு 4 மணி நேரம் மழை பெய்யாமல் இருக்கணும். ஓகேங்களா? 4 மணி நேரம் 3 மணி நேரம் டு 4 மணி நேரம் இந்த மருந்து அப்படியே செடியிலே இருக்கணும். ஓகே. எங்கள் ஊரில் வந்து நெக்ஸ்ட்டு நல்ல விஷயம் வந்து இலந்த பழம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இலந்த பழம் முள்ளு குத்தம் பார்த்து பறிங்க. கரெக்டாக இந்த மாதிரி பதத்தில் பறிக்கணும். அப்போ தான்
இனிப்பா இருக்கும். இந்த உதக்காயும் நல்லா இருக்கும். உங்களுக்கு நாங்கள் லிட்ரலி எங்க இதை கிடைக்கிறதுக்காண்டி எங்க நின்று வீடியோ எடுக்கிறோன்றதை காட்டுறோம். கிணறு கிணறு அந்த மரம் எப்படி வளர்ந்துருக்கு பாரு அந்த கிணத்துல. இப்படி இப்படி வச்சு காட்டு. கிணறு இருவா பார்த்து வா. எழுந்த போலாம் கைஸ், ஜாக்கிரதையா இருக்கேன். கிணத்துல ஏத்துல ஒன்று திட்டிக்கிட்டு போயிடாது. இது வந்து எங்களோட ஊர் தொட்டி. மறந்தடிச்சிட்டு வந்து நாங்கள் குளிக்க வந்திருக்கோம். இதான் எங்கள் ஊர் தொட்டி. இதான் எங்கள் ஊர் தொட்டி. ஊரில் நாங்கள் குளிக்க வந்திருக்கோம். இங்கே வந்து தண்ணி ஓப்பன் பண்ணால் தண்ணி வரும். கூட இதுவே நல்லா தான் இருக்கு. குளிக்கலாமா? ஏன் சட்டை ட்ரெஸ் மேலே ஊற்றுறேன்னா சட்டை ஃபுல்லாக மருந்து. இங்க ஒன்லி ஷாம்பு தான் எல்லாத்துக்கும். சோப்பு தனி, ஃபேஸ் வாஷ் தனி, எல்லாம் கிடையாது. ஃபேஸ் வாஷ் தனி, இது தனி, கிளினிக் பிளஸ் ஷாம்பு எல்லாத்துக்கும். தலைக்கு, முடிக்கு, உடம்புக்கு எல்லாத்துக்கும் கிளினிக் பிளஸ் ஷாம்பு. கிளினிக் பிளஸ் அதிக வலிமை.